இந்த ஏபி இந்த அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் அசோசியேஷனை பார்க்குறோம். ஏன்னா எங்களோட அட்ரஸே இந்த அசோசியேஷன் தான். எங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து சர்நேம் மாதிரி எனக்கு எங்கள் அப்பாவுடைய சர்நேம் எப்படி எனக்கு ஒரு முக்கியமோ அது மாதிரி இந்த யூனியன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். அப்படின்றப்போ அந்த நாங்கள் யூனியனை தான் பார்க்குறோமே தவிர ஒரு நிர்வாகம் இன்றைக்கி வரும், அடுத்த நிர்வாகம் போயிடும், வேறு இன்னொரு நிர்வாகம் புதுசாக வரும். ஆனால் இந்த வாட்டி நடந்த இந்த சம்பவங்கள் வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இது வந்து அடிக்கிறதுன்றது வந்து யாருமே செய்யக்கூடாது. அது எங்கள் அசோசியேஷன்லேயே இது வரைக்கும் நடந்ததில்லை. அது வந்து எங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி இது கருப்பு நாள், அவ்வளோதான். இதை எங்களால் எவ்வளவோ அமிக்கபுளாக முடிக்கணும். ரெண்டு பக்கமும் நாங்கள் பேசுகிறோம். இப்போ நானும் சரி இவரும் சரி, இங்கே சில பேர் நடுநிலையாக நின்று ரெண்டு பக்கமும் நாங்கள் பேசுகிறோம். ரெண்டு பக்கமும் சமாதானமாக பண்ணி இதை முடிச்சு விட்றணுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது கை மீறி போய் யாரோ ஒரு சில பேருடைய கூட இருந்தவங்களுடைய இதனால் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அவமானமாகவும் இருக்குது. எங்கள் யூனியன் இப்படி நடக்கிறது வந்து எங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப வெட்கப்படுற விஷயந்தான். ஆனால் எங்கள் காம்பவுண்டு இந்த காம்பவுண்டை தாண்டி இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லை. இவ்வளோ பெருசாக எதுவும் பெரிய இஷ்யூ ஆனதே இல்லை. ஒரு ப்ரெஸ்ஸில் போய் ஒரு பப்ளிக்காக ஒரு நியூஸில் வந்து இப்படிலாம் எதுவுமே நடந்ததே இல்லை. நாங்கள் அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அசோசியேஷன் இது. ஆனால் இன்றைக்கி யாரோ ஒரு சில பேருடைய தவறுனால இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வர்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இதோட முடிவு என்னவாக இருக்கணும் எங்களுக்கு உண்மையிலே எப்பவும் தெரியல. நாங்களும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கோம். ஏன்னா இதோட ஒரு விளைவுகளும் இது அப்படியே பிண்டி பிணைஞ்சு அடுத்தடுத்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இவங்க என்ன முடிவெடுக்க போகிறத தாண்டி என்ன புது பிரச்சனை வரும்னு தெரியலை. அதை தான் நினச்சா உண்மையிலே பயமாக இருக்குது. ஆனாலும் இதை நல்லபடியாக முடியணும் தான் நாங்கள் இப்போது எல்லாருமே பேசுறதுக்காக நாங்களும் இருக்கோம். ஆனால் நடந்த இந்த காரியம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இன்னொரு முறை இது மாதிரி அடித்தது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடந்துடக்கூடாது. ஒரு புதிதான ஒரு சட்டம் வரணும். இந்த மாதிரியானது கடுமையான ஒரு கொண்டு வரணுன்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப வேதனையோடு தான் நாங்கள் இதை பேசுகிறோங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.